இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வட அமெரிக்காவில் செவ்விந்தியர்களிடையே மிஷனரியாயிருந்த டேவிட் பிரைனார்ட் 29 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தவர். அவர் மரித்து 200 ஆண்டுகள் கழித்து இன்னமும் அவரை குறித்து பேசப்படுகிறதே, அது ஏன்? அவரது ரகசியம் என்ன தெரியுமா? டேவிட் பிரைனார்ட் தமது மாபெரும் பணியை ஜெபத்தின் மூலமாக சாதித்திருக்கிறார். அடர்த்தியான காட்டு பகுதிகளில் வசித்து வந்த செவ்விந்தியர்களின் மொழியை பேச அறியாத நிலையில் அவர் தனது முழு நேரத்தையும் ஜெபத்திலேயே செலவிட்டார். அவர் எதற்காக ஜெபித்தார்? செவ்விந்தியர்களின் மொழியை அறியாமல் அவர்களை சந்திப்பது கடினமாயிருந்தது. எனவே அவர் அந்த மொழியை பேச வேண்டுமானால் அவரது எண்ணங்களை சரியாக விவரிக்கக்கூடிய ஒருவர் தேவை. ஆகையால் தான் செய்கிற எந்த ஒரு காரியமும் தேவனுடைய வல்லமையை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். எனவே பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் இறங்கும்படி நாள் முழுவதும் ஜெபித்து வந்தார். அவர் மரித்த பின் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த வில்லியம் கேரி இந்தியாவிற்கும், ராபர்ட் மச்சைன் யூதர்களிடத்திற்கும் மற்றும் ஹென்றி மார்டின் இந்தியாவிற்கும் மிஷனரிகளாக சென்றனர். 19ஆம் நூற்றாண்டின் மாபெரும் எழுப்புதலுக்கு மற்ற எதையும் விட டேவிட் பிரைனார்டின் ஜெபமே முக்கிய காரணம் என்று ஏஜே கோட்டன் கூறியிருக்கிறார். ஆம், என கருமையானவர்களே, எழுப்புதல் வீரர்களின் வெற்றிக்கு அடித்தளம் ஜெபம். கர்த்தருடைய அழைப்புக்கும் ஏவுதலுக்கும் கீழ்ப்படிந்து முழுமையான அர்ப்பணிப்போடு அவர்கள் சென்றனர். சூழ்நிலை எதிராகவோ கடினமானதாகவோ இருக்கும் நிலையில் அதை முறியடிக்க அதிக நேரம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தனர். கர்த்தருடைய வல்லமையை மட்டுமே சார்ந்திருந்தனர். பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் இறங்கும்படி எடுத்து பயன்படுத்தும்படி நாள் முழுவதும் ஜெபித்து வந்தனர். ஊழியத்தில் எந்த பகுதி கடினமானது என முதலில் கண்டறிந்து அது நீங்கும்படி அதற்கு உதவும்படி ஜெபித்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் ஊழியத்து நிமித்தம் வந்த சோதனைகளில் சோர்வோ பயமோ பற்றாக்குறைகளினாலோ திரும்பி விடுவோம் என்ற எண்ணங்களுக்கோ இடம் கொடுக்கவில்லை. மாறாக விசுவாசத்தில் உறுதியாக நின்றனர். அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கம் முழுவதும் நிறைவேறும் வரை தங்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை சரித்திரம் பல பேரை எழுப்புதலுக்குள்ளாக்கும். இப்படிப்பட்டவர்களையே எழுப்புதல் வீரர் என அழைக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எழுப்புதலுக்கு அடித்தளம் ஜெபமே. ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்காத மனிதன் தேவனிடத்திலும் இருந்து பெற வேண்டிய உதவியை இழப்பதன் மூலம் தன்னைத்தானே கொள்ளையிடுகிறவனாகவும் மனிதனுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் தேவனை நிறுத்துகிறவனாகவும் இருக்கிறான். தேவனுடைய ஒவ்வொரு பணியிலும் ஜெபம் மிகவும் முக்கியமாக இருப்பதுடன் ஒழுங்குமுறையான ஜெப வாழ்வில்லாத மனிதன் ஒருபோதும் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நடத்த முடியாது. ஜெபத்தை 2வது இடத்தில் வைப்பது வாழ்வின் சகல காரியங்களிலும் தேவனை ஒதுக்கி வைப்பதற்கு சமமாகும். தேவனுடைய பணியை சீராக நடத்தி செல்வதற்கு ஜெபம் ஒன்றுதான் அடிப்படையான அத்தியாவசியமான ஒன்றாகும். ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்துபவர்களே இன்றைய சபையின் தேவையாயிருக்கிறார்கள். ஜெபிக்கிற மனிதர்கள் மட்டுமே இவ்வுலகத்தில் தேவனை வெளிப்படுத்தும் தகுதியை உடையவர்கள். ஜெபிக்கிறவர்களிடமே தேவன் தமது காரியங்களையும் சுவிசேஷத்தையும் ஒப்புக் கொடுக்கிறார். எனவே ஜெபித்து ஜெபித்து ஜெயம் எடுப்போம், எழுப்புதல் அடைவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்றைக்கு கர்த்தாவே எழுப்புதல் வீரர்கள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் ஆண்டவரே ஜெபித்து அப்பா கர்த்தருடைய வல்லமையை கர்த்தருடைய பிரசன்னத்தை சார்ந்த ஆண்டவரே அப்பா ஜெயமெடுத்ததை போல இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரை ஜெயமெடுக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.